வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் அதோட ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேட்டை பார்த்துக்கலாம். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டோட ஃபார்மேட் இது பாருங்கள். மெட்டீரியல்ஸ் வந்து டெபிட் பண்ணுறோம் அண்ட் அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பாருங்கள். பர்ச்சேஸ், இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அதர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா, வேறு கான்ட்ராக்ட்லேருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்திருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டெபிட் பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியலை கிரெடிட்டும் பண்ணுறோம். அது என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் கான்ட்ராக்டாக இருக்கலாம். ஓகே, மெட்டீரியல் இந்த கேட்டகரியிலலாம் வந்ததுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அண்ட் பர்ச்சேஸ் கான்ட்ராக்டுக்குள்ளே வருது, ஐ மீன் இந்த டெபிட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டுக்குள்ளே வர மெட்டீரியல்ஸ் அதை டெபிட் பண்ணுறோம். கான்ட்ராக்டை விட்டு வெளியில் போகிற மெட்டீரியலை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா. அப்புறம் டெபிட் வந்து வேறு என்ன பண்ணுறோன்னா, டைரக்ட் வேஜஸ், அதுக்கப்புறம் பிளான்ட் பர்ச்சேஸ்ட், அதாவது இந்த கான்ட்ராக்டுக்காக பிளான்ட் எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் இங்கே டெபிட் பண்ணணும். அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதாக இருந்ததுன்னா டெபிட் ஆகுது. அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் டெபிட் ஆகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாவது இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியல், அதாவது ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து அன்சூட்டபிள் இல்லை டெஃபெக்டிவ் அது மாதிரி ஏதாவது ரீசனால் சேல் ஆச்சு அப்படின்னா அப்போ அதில் ப்ராஃபிட் இல்லை லாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அதை டெபிட் பண்ணணும். அதே மாதிரி தான் பிளான்ட்டோட சேல் இருந்துச்சு, அதில் ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை டெபிட் பண்ணணும். ஓகே. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த வேஜஸே இருக்கட்டும் இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பண்ண வேண்டியது. அண்ட் திஸ் இஸ் த நோஷனல் ப்ராஃபிட், திஸ் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். நார்மலி இது வந்து டெபிட் சைடு பேலன்ஸ் வந்ததுன்னா அதை நோஷனல் ப்ராஃபிட் சொல்லுவோம். அதுவே கிரெடிட் சைடு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நோஷனல் லாஸ். ஓகேவா. வேறு என்னெல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் சோல்டு, அதாவது மெட்டீரியல் ஏதாவது சேல் பண்ணியிருந்தோன்னா அந்த இங்கே கிரெடிட் வரும். அண்ட் மெட்டீரியல் அண்ட் ஹேண்ட், அதாவது கான்ட்ராக்ட் முடிஞ்சு மெட்டீரியல் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அதுவும் வந்து கிரெடிட் பண்ணணும். பிளான்ட் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ், பிளான்ட் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ்க்கு டேட் கொடுத்துருப்பாங்க நார்மலாக, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். அப்புறம் பிளான்ட் சோல்டு. ஓகே, இங்கே வந்து பிளான்ட் வந்து என்ன சேல் பண்ணியிருக்கோமோ அந்த பிளான்ட் இங்கே காமிக்கிறோம். இங்கே சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியல் அது மாதிரி இருந்தது இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெட்டீரியலும் லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட்டும் இருக்குது. ஓகேவா. அதாவது சேல் பண்ணுறதில்ல மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும் லாஸ் வந்ததுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ஸ்டோல் அண்ட் டெஸ்ட்ராய்டு, அது மாதிரி பிளான்ட் ஸ்டோல் அண்ட் டெஸ்ட்ராய்டு எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் ஹேண்ட், கடைசியில் அதாவது இந்த ஸ்டோல் அண்ட் டெஸ்ட்ராய்டு அப்புறம் ரிட்டர்ன் இதெல்லாம் போக பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த பிளான்ட் அண்ட் ஹேண்ட். அதுக்கும் நம்ம கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் போடணும். அதாவது டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் நம்ம பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். அது ப்ராப்ளம் போடும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட். ஓகேவா. ஒர்க் சர்டிஃபைட்னா என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அண்ட் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட்னாலும் என்னன்ற விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ நோஷனல் லாஸ் இருந்துச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு லாஸை காமிக்கல நான், அப்படி லாஸ் இருந்துச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணணும். ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட், அதாவது நோஷனல் ப்ராஃபிட் வருது இல்லையா, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்றது ஒன்று ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்றதெல்லாமும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட் இன் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். த கான்ட்ராக்ட் லெட்ஜர் ஆஃப் அ கம்பெனி ஷோட் த ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கான்ட்ராக்ட் ஆஃப் number 22 on 31/12/2004. Directly purchase material, directly purchase 1,80,000, materials issued from stores 50,000, wages 2,44,000, direct expenses 24,000, plant purchase 1,60,000, proportionate establishment charges 54,000. The contract was for rupees 15 lakh and up to 31/12/2004 rupees 6 lakh had been received in cash, which represented 80% of work certified.
The material at site unconsumed were valued at 15,000. The contract plant was depreciated by 10% per annum. Prepare contract account showing what profits thereon have been earned to date. ஓகேங்களா? இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதாவது நோஷனல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க டில் டேட்டுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கான்ட்ராக்ட், தட் இஸ் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ். இது வந்து மெட்டீரியல் டைரக்ட்லி பர்ச்சேஸ்ன்றதை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். அண்ட் மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர்ஸும் நம்ம டெபிட் பண்ணணும். அண்ட் வேஜஸும் நம்ம டெபிட் பண்ணுவோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் டெபிட் பண்ணணும். பிளான் பர்ச்சேஸும் டெபிட் பண்ணுறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸும் டெபிட் பண்ணணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்ட். ஸோ இது வந்து 80% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு 100% கண்டுபிடிக்கணும். அண்ட் மெட்டீரியல் அட் சைட் அன்கன்சியூம்டுன்ற சொல்லியிருக்காங்க. அப்போ மெட்டீரியல் அட் சைட் அதாவது அட் த எண்டுன்னு அர்த்தம் இது. ஸோ இதை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். அண்ட் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 10%. ஓகேவா? நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எழுத போகிறது இந்த டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ். எஸ், எழுதியாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர்ஸ், அதுவும் டெபிட் பண்ணணும். ஸோ அதையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, வேஜஸ் இருக்குது. ஸோ வேஜஸும் டெபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளான் பர்ச்சேஸ் 1,60,000. ஓகேங்களா? இப்போ வந்து பிளான் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிவிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை நம்ம கிரெடிட்டில் காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டெப்ரிசியேஷனை மட்டும் வந்து நம்ம டெபிட்டில் காமிக்கலாம். அதாவது 2 வே ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த பிளான்ட்டோட டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஒன்று, வெறும் டெப்ரிசியேஷனை டெபிட்டில் காமிக்கலாம். கிரெடிட்லேயும் டெபிட்லேயும் வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் டெப்ரிசியேஷன் பிளான்ட்டில் எவ்வளவு அப்படின்றத டெபிட் பண்ணலாம். இன்னொரு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பர்ச்சேஸை டெபிட் பண்ணிவிட்டு அண்ட் கிரெடிட்டில் வந்து பிளான்ட் வேல்யூ மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணி காட்டுறது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஓகே, உங்களுக்கு போடும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரொபோர்ஷனேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், அதுவும் டெபிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட்டில் போட வேண்டியது மெட்டீரியல் அட் சைட் அன்கன்சியூம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது மெட்டீரியல் அட் சைட் போட்டாச்சு 15,000. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் சர்டிஃபைட். ஒர்க் சர்டிஃபைடுக்கு முன்னாடி நம்ம பிளான்ட் எழுதிடலாம். அதை சொன்னேன் இல்லையா, இந்த 1,60,000 பிளான்ட்டோட வேல்யூ பாருங்கள். அந்த 1,60,000 இதில் நம்ம இப்போ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் பாருங்கள் 10%. இப்போ இந்த பிளான்ட் வந்து எந்த டேட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கான்ட்ராக்ட் வந்து 31/12/2004 வரைக்கும். அதாவது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதாவது குயிக்காக இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, பிஃபோர் 1 year முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து 1 yearக்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1,60,000ல் 10% 16,000. ஸோ அதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் பேலன்ஸ் பிளான்ட்டோட வேல்யூ அட் த எண்ட். இது ஓகேவா? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, இந்த 16,000 மாத்திரம் டெபிட்டில் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்டுன்னு காமிக்கலாம். இது ஒன் மெத்தட். இது செகண்ட் மெத்தட் என்னென்னா, பிளான்ட்டோட ஃபுல் வேல்யூ டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டோட வேல்யூ மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணுறது. இது செகண்ட் மெத்தட். ஓகே, எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ராப்ளமில். 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பாருங்கள். கேஷ் ரிசீவ்ட் வந்து 6 lakh சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க, 80% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம 100% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடுக்கு இன்ட்டு 100 டிவைடட் பை 80 போட்டால் நமக்கு கிடச்சிரும் 7,50,000. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட் இல்லை, அதனால் நம்ம டேஷ் போட்டுக்கிட்டு அவுட்டர் காலமில் 7,50,000 வந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், டோட்டல் வந்து 9,09,000 இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து நார்மலாக டெபிட் சைட் வரும். பிகாஸ் லாஸில் யாரும் கான்ட்ராக்ட் ரொம்ப ரேர் தான் லாஸ் வர்றது. ஸோ இப்போ வந்து நோஷனல் ப்ராஃபிட் வந்து 1,97,000 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த 1,97,000 நம்ம பிரித்து போடணும் இல்லையா? என்னத்துக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ரிசர்வுக்கும். அது என்ன ப்ரொபோர்ஷன்றது பேஸ் பண்ணி இருக்குது அந்த பர்சன்டேஜ். அப்போ பாருங்கள், நோஷனல் ப்ராஃபிட் 1,97,000, ஒர்க் சர்டிஃபைட் 7,50,000, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 15 lakh. இதுதான் நமக்கு தேவை அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஒர்க் சர்டிஃபைட் 7,50,000, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 15 lakh. இது எக்ஸாக்டாக 50% வருது. ஸோ திஸ் ஃபால்ஸ் அண்டர் தேர்ட் கேட்டகரி. அதாவது 50% அண்ட் அபோவ் அப்படின்னா 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஓகே, பாருங்கள், இதுதான் நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஸோ இப்போ நமக்கு நோஷனல் ப்ராஃபிட் தெரியும், கேஷ் ரிசீவ்ட் என்னன்னு தெரியும்,
ஒர்க் சர்டிஃபைடு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 1,05,067 வருது. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய நோஷனல் ப்ராஃபிட். எஸ், ஓகேவா? இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து உங்களோட ரிசர்வ் 91,933. ஓகேவா? This how you have to treat this notional profit. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.